வணக்கங்க. விஜய் அண்ணா வந்து கரூர் இஷ்யூக்காக டெல்லி பயணம் பண்ணியிருந்தாரு. அதுக்குள்ள இங்க உள்ள தமிழ்நாட்டு மீடியாக்கள்லாம் அவர வந்து பயங்கரமா நெரேட்டிவ் செட் பண்றானுங்க. நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்றானுங்க. என்ன பண்றானுங்கன்னா, விஜய்க்கு வந்து 200 கொஸ்டின் கேட்குறாங்க சிபிஐ. விஜய்கிட்ட வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்க சிபிஐ. விஜய் வந்து பயங்கரமா மாட்டிக்கிட்டாரு. விஜய் சிபிஐ கேட்ட கொஸ்டினுக்கு வந்து திணறி திணறி பதில் சொன்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வெளியில வரும்பொழுது முகமே சரியில்லை. அவர் முகத்துல வந்து ஒரு களை எழுந்து இருக்காரு. இனிமே ஒரு அரசியல்ல நீடிக்க முடியாத அளவுக்கு சிபிஐல மாட்டிக்கிட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா மூளை இல்லையா கொஞ்சம் கூட? இந்த அரசு இந்த இது பேசுறீங்களே, இந்த நியூஸை கொடுக்குறீங்களே மீடியாக்களே, மூளை இருக்கா? மூளை இருக்கா? மைண்ட்ல ஏதாவது மூளை மசாலா இருக்கா? இல்லை களிமண் இருக்கா? விஜய் வந்து அந்த பிரச்சாரத்தை நடத்தின முதன்மையில விஜய் இருக்காரு. அதனால விஜயை கட்டாயமா சிபிஐ கூப்பிட்டு விசாரிச்சு தான் ஆவாங்க. அதனால வந்து இன்னொன்று, விஜய் வந்து சிபிஐ கொஷினுக்கு திணறிட்டாரு அப்படின்னு. அது சஸ்பென்ஸ்ரா. விஜய் கிட்ட கேட்ட கொஷின் எல்லாமே சஸ்பென்ஸ். இன்னொன்று, சிபிஐ ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்றத மீடியாவுக்கு எப்படி தெரியும்? எல்லா மீடியாவும் சொல்றான், எல்லாரும் பேசுறானுங்க விஜய் வந்து திணறி விட்டாரு அந்த கொஷினுக்கு. அவங்ககிட்ட கேட்குற கொஷினும் சரி, அவர் கொடுத்த பதிலும் சரி, சஸ்பென்ஸு, வெளியில் வரவே வராது. சிபிஐ விசாரணை உள்ளது. இது சின்ன சிந்தனை கூட உங்களுக்கு இருக்காதா? இப்போ உள்ளவன் எல்லாம் கிளவராக இருக்கான், நீ அப்போ உள்ளவன் மாரி நினச்சிக்கிட்டு இருக்காத. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜனங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. இப்போ எல்லாம் படித்தவன் கிளவராக இருக்கிறான். நீ வந்து மீடியாவை வச்சுக்கிட்டு எச்ச பழப்பு பிழைக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவன்லாம் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு எச்ச பழப்பு பிழைக்கிறீங்களே, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? எங்கேயாவது 4 தெருவில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். இல்லைன்னா கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். ஒரு தலைவன் ஒரு நெருக்கடியில், ஒரு மக்கள் நெருக்கடியில், மக்களுக்கு ஏற்பட்டிருக்க துன்பத்துக்கு தகுந்த மாரி ஒரு தலைவன் முளைச்சி வெளில வரான். அவனை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க. உண்மையிலே மீடியாக்கள் வந்து நியாயமானவனாக இருந்தால், நேர்மையானவனாக இருந்தால் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க ஒரு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ வந்து அவன் வீட்டில் போயிட்டு நீ அதுக்கு என்ன பண்ணலாம்? கக்கூஸ் அள்ளி பொழைச்சிட்டு போயிடலாம். அதுக்கு மீடியாக்கள் இருக்க மீடியா காரி துப்புணும் போல இருக்குது மீடியாக்களை. தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்கள்லாம் பார்த்தா, அதுவும் இல்லாமல் இந்த யூடியூப்பில் கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, மட்டமானவனுங்க. அங்கேருந்து கொடுக்குற பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க போல இருக்குது. அந்த மாரி யூடியூப் மீடியாக்கள் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கானுங்க. அவனுங்களும் போட்டுக்கிட்டு கண்ணாப்னான்னு நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்ணுறானுங்க. நெகட்டிவ் நெரேட்டிவ் அதெல்லாம் வந்து இப்போ உள்ள மக்கள்லாம் ரொம்ப கிளவராக இருக்கிறான். எல்லாம் படித்தவன். விஜய் பக்கம் உள்ளவங்க எல்லாம் படித்தவன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதனால் வந்து நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்ணி உங்களால் ஒன்றும் கிழிக்கவும் முடியாது. பார்த்துருந்துங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். விஜய் அண்ணா ஜெயிப்பார் கட்டாயமாக 2026